வங்கிகள் இன பாகுபாடின்றி அனைவருக்கும் சமமான சலுகைகள் வழங்க வேண்டும் என மாயிகாவின் தேசிய உதவி தலைவரான டத்தோ தி முருகையா கேட்டுக்கொண்டார். இந்த விவகாரத்தில் குறிப்பாக வங்கிகளின் பண பட்டுவாடா இயந்திரமான ATM இயந்திரத்தில் தமிழ் மொழியும் இடம்பெற செய்வதில் மலேசிய வங்கி உரிமையாளர் சங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என முருகையா கேட்டுக்கொண்டார். அந்த சங்கத்துடன் நடத்திய சந்திப்பின் போது அவர் இதனை வலியுறுத்தினார். தற்போது மேப்ஸ் தானியங்கியில் மட்டுமே தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. இதர வங்கிகளின் ATM இயந்திரங்களில் தமிழ் மொழி இடம்பெறாமல் இருப்பதை முருகையா சுட்டிக்காட்டினார். பல ஆண்டுகளாக இது குறித்து கோரிக்கை எழுப்பப்பட்ட போதிலும் வங்கிகள் தொடர்ந்து மௌனம் சாதித்து வருவது ஏமாற்றத்தையும் கவலையையும் ஏற்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்தார். உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள் மலேசியாவிற்கு சுற்றுலா வருகின்றனர். அவர்களுக்கு புரியும் வகையில் வங்கிகள் பணப்பட்டுவாடா இயந்திரங்களில் தமிழில் எழுதியிருந்தால் அது அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் இன்றைய இளம் தலைமுறையினர் தமிழ் மொழி மீது அதிக பற்றை கொண்டுள்ளதால் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுப்பதில் வங்கிகள் கவனம் செலுத்த வேண்டும் என முருகையா கேட்டுக்கொண்டார். வங்கிகள் உரிமையாளர்கள் சங்கத்துடனான இந்த சந்திப்பில் ஈப்போ பர்சத்துவான் முஹிபா பிரிஹாத்தின் துணைத் தலைவர் ஆசிரியர் S சுகுமாரன், சட்ட ஆலோசகர் B பார்த்திபன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அதாவது ATM என்று சொல்லக்கூடிய அந்த மிஷினில் தமிழ் மொழி பல இடங்களில் போர்த்தப்படவில்லை. இதை கட்டாயப்படுத்த வேண்டும், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லி அவங்கள வேண்டி விரும்பி இது 2வது முறையாக இந்த சந்திப்பை நாங்கள் நடத்தி வருகின்றோம். ஆனால் சில வங்கிகள் நம்ம மொழிக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த மொழின்னு வரும் பொழுது நம்மளை ஓரம் காட்டுறாங்க. அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெளிவாக விவாதித்து சொல்லி தெரியப்படுத்தியிருக்கோம். இன்றைக்கி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பல சுற்றுப்பிரயாணிகள் இந்தியா தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்காங்க. அவங்களுக்கு மலாய் மொழி தெரியாது, சிலருக்கு ஆங்கிலம் தெரியும், சிலருக்கு ஆங்கிலம் தெரியாது. அந்த பட்சத்தில் இவங்களுடைய இந்த பட்டுவாடா இயந்திரத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த கார்டு உலகத்தில் எங்கே போனாலும் பயன்படுத்தலாம். ஆனால் அவங்க இங்கே வரும்பொழுது தமிழ் மொழியில் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆகையால் இந்த தமிழ் மொழிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டிருக்கோம்.